ஸ்ரீ மாந்திரீக பயிற்சி மையத்திலேருந்து குருஜி பேசுறேன். இப்போ வந்து சிலர் வந்து தோஷங்கள் ஏற்பட்டிருக்கும். அவங்களுக்கு வந்து ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் சொல்லுவாங்க, ராகு தோஷம் சொல்லுவாங்க, கேது தோஷம் சொல்லுவாங்க, பித்திருக்கள் தோஷம் சொல்லுவாங்க, பூர்வ புண்ணிய தோஷம் சொல்லுவாங்க. இப்படி பல வகையான தோஷங்கள் அவங்களுக்கு இருக்கும் ஜாதகத்துல. அது மட்டும் கிடையாது. வாழ்க்கையில அவங்களுக்கு தெரியாம சில தவறுகள் செஞ்சுருவாங்க. செய்யும்போது எதிராளி வந்து அதால அதிவிதமான துன்பத்துக்கு ஆளாவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு வந்து அதிகமான பாதிப்புகள் ஏற்படும். அதுவும் தெய்வ சக்தி உள்ள நபர்கள் அந்த மாரி செய்யும்போது, அந்த தோஷங்கள் ஏற்பட்டு, இவங்களுக்கும், இவங்க குடும்பத்தாருக்கும் பாதிப்பு ஏற்பட்டு குடுக்கும். அது மட்டும் கிடையாது. இப்ப வந்து ஒரு கோயிலு பூஜைகள் நடந்துன்னு இருக்கும். இல்ல ஒரு தேவதை சம்மந்தப்பட்ட பூஜைகள் நடந்துன்னு இருக்கும். இல்ல சாமி ஊர்வலம் நடக்கிற மாரி ஒரு தெருவுல வர்ற மாரி இருக்கும். அந்த தேவதை ஊர்வலம் தெருவுல வரும்போது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல ஒரு சண்டை போடுறதோ, இல்ல வந்து அந்த மாரி காரியத்த பங்கப்படுத்துதலோ, அந்த காரியத்த தடைப்படுறது நம்மளால தடை ஏற்படுற மாரி இருந்துச்சுன்னா, அப்படிப்பட்டவங்க தோஷங்கள் வரும். அது இல்லாத சிலர் வந்து பசுக்கள் வளர்ப்பாங்க. அது வந்து ஒரு 5 வருஷம், 6 வருஷம் அவங்க வீட்டுக்குள்ள உழைச்சிருக்கும். பால் கறந்திருக்கும், குட்டிகள் போட்டிருக்கும். ஆனா சில வருஷம் கழிச்சு குட்டிகள் போடாத, பால் வத்தி போய் பால் குடுக்காத சூழ்நிலை ஏற்படும்போது, அது அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆ வேற ஒரு விஷயத்துக்கு வித்துருவாங்க. அது உயிர் போற மாரி இருக்கும் அந்த விஷயத்துக்காக. அது வித்துருவாங்க. அப்ப அந்த பசு என்ன பண்ணும்னா, மனசால அந்த பாதிப்புகள் ஏற்படுத்தும். ஏன்னா, இத்தன நாளா இவங்க தான் வந்து சொந்தக்காரங்க மாரியோ, இவங்க தான் வந்து நம்மள பார்த்துக்கிற மாரியான தைரியமா இருந்திருப்பாங்க. அதோட பலன்களெல்லாம் மனிதன் வாங்கிட்டு, ஒரு நாள் அது உதவாதப்போ, அத எடுத்துன்னு போயிட்டு வேற ஆளுக்கு வித்துட்டு, அது உயிர் போற மாரி வேற விஷயத்துக்கு குடுத்துடுறாங்க. அப்ப அது வந்து மனசால வேதனைப்படும். ஐயோ! இவங்கள தான் நம்ம நெனச்சிருந்தோம். இவங்கள விட்டு நம்மள வேற இடத்துக்கு குடுத்துடுறாங்களான்னு போக அடம் பிடிக்கும் அந்த இடத்துலருந்து. எப்படியோ வாங்குனா வலிச்சுன்னு போய் அது ஏதோ ஒண்ணு பண்ருவான். அந்த பாவங்களும் தோஷங்கள வந்து நிக்கும். பயங்கரமான தோஷங்க இது. அவன் குடும்பத்துல வாரிசே இல்லாம பண்ணிடும். அதனால இந்த மாரி தோஷங்கள் ஏற்பட்டிருந்தாலும், இல்ல நான் சொல்ற விஷயத்துல ஏதாவது ஒரு தோஷங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும், நான் சொல்ற இந்த பரிகாரமும், இந்த மந்திர பூஜையும், இந்த எந்திர வழிபாடும் ரொம்ப நல்லாருக்கும். இது வந்து பயன்பாட்டுல உள்ளது. அந்த காலத்துலருந்து என் குருமார்கள் சொல்லிக் குடுத்த ஒரு விவரமான ஒரு விஷயம். அது உங்களுக்கு சொல்றேன். அத பார்த்துங்க. இது என்னன்னா, எந்த பாவமும், எந்த கர்மம், எந்த ஒரு கர்ம வினை இருந்தாலும் பஞ்சபூதத்துல தான் அடக்கும். இந்த பஞ்சபூதம் பிரபஞ்சத்துல தான் அது வந்து போய் நிக்கும். அந்த பஞ்சபூதங்கள் தான் நமக்கு தண்டனை குடுக்கும். அதனால பஞ்சபூத சக்தியாக இருக்கிற பஞ்சாட்சரத்துல 52 எழுத்துக்கள மாறி எழுதக்கூடிய எழுத்துக்கள இது வந்து உங்களுக்கு அந்த மந்திரத்த காட்டுறேன். அந்த எந்திரத்த காட்டுறேன். அதன்படியே நீங்க பயன்படுத்திக்கணும். சரிங்களா? அத இப்போ காட்டுறேன் பாருங்க. நல்லா பார்த்துக்கங்க. இது கொஞ்சம் கடினமானது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ, கேள்வி கேட்கணும்னு நெனச்சாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுங்க. ஏன்னா, இதுல வந்து ஒரு பஞ்சசாரன்றதுனால சித்தர்கள் வழிபாடு இது ரொம்ப முக்கியமானது. இதுல கடுமையான சில விஷயங்கள் இருக்குது. என்ன கேட்டுக்கிட்டு நீங்க செஞ்சா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் தெளிவா சொல்றேன். சரிங்களா? இந்த முறை பயன்படுத்திக்கங்க. இது வந்து பூஜை முறைகள் இது பெருசு. ஏன்னா, பாவங்கள் தோஷம் கழிக்கிறதுன்றதுனால, இது வந்து யாருக்கு எந்த மாரி பாவத்துல மாட்டியிருக்காங்களோ, அந்த விஷயத்த எனக்குள்ள சொன்னா தான், அதுக்கேத்த மாரி படையல் முறையும், பூஜை முறையும் நான் சொல்லுவேன். விஷயம் ஒண்ணு தான். ஆனா பூஜை முறைகள் மாறும். படையல் முறையும் மாறும். இடம் மாறும். அதனால இது வந்து அற்புதமான முறை. உங்கள் பாவத்த போக்கக்கூடிய, கர்ம வினை தீர்க்கக்கூடிய அற்புதமான சித்தர்கள் வழிபடும் முறை. இது காகபூசுண்டர வழிபாடு. அவர் தான் இது வந்து ஆ எழுதி குடுத்தது. அதாவது என்ன சொல்றதுன்னா, அவரு கைப்படயா
எழுதின ஒரு விஷயம் தான் இந்த பஞ்சாட்சரம். ரொம்ப முக்கியமானது. இது சொல்லினே போலாம். இருந்தாலும் நேரம் இல்லாதனால இது சொல்றேன். இது எல்லாரும் பயனடைறதுக்காக சொல்றேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் பயனடைங்க. எல்லாம் வல்ல இறைவன வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.